வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ல வந்து இப்போ ஒரு ப்ராப்ளம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த ப்ராப்ளம்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு புக் வேல்யூ வெயிட்ஸ் மார்க்கெட் வேல்யூ வெயிட்ஸ் கொடுத்து எப்படி வந்து வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கால்குலேட் பண்ண போறது அப்படின்றத தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ பாத்தீங்கன்னா வந்துட்டு கொஸ்டின் என்னன்னா தி ஃபாலோயிங் இஸ் தி கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோரிஸ் லிமிடெட். ஸோ தி ஹேவ் obtained all the source of finance. So 14% of preference capital, equity capital, 16% debt, இதெல்லாம் உங்களோட source of finance fund எப்படிலாம் raise பண்ணிருக்காங்க அந்த கம்பெனில அப்படின்ற உங்களோட capital structure. So பாத்தீங்கன்னா இதெல்லாம் உங்களோட source of finance. So preference share capital மூலமா 2 lakhs, equity share capital 5 lakhs, 16% debt மூலமா வந்து 3 lakhs வந்து raise பண்ணிருக்காங்க உங்களோட fund. So இதெல்லாம் உங்களோட source of finance, how much they have obtained. And இன்னொரு காலம் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து மார்க்கெட் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து புக் வேல்யூ அண்ட் மார்க்கெட் வேல்யூ யூ மைட் பி நோயிங் தி டிஃபரன்ஸ். புக் வேல்யூன்றது வாட் எவர் இட் இஸ் இன் தி அதுக்கு எவ்வளோ வர்த்து நெட் வர்த்து அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்ட்ரென்சிக் வேல்யூன்னு சொல்லுவோம் ஆக்சுவலி. ஸோ எவ்வளோ அது வர்த்து அப்படின்றது வந்து புக் வேல்யூ. ஓகே. அண்ட் மார்க்கெட் வேல்யூன்றது அன்னைக்கு டேட்ல அந்த இயர்ல வந்து அந்த அதுக்கான வேல்யூ எவ்வளோ அப்படின்றது இட்ஸ் நோன் அஸ் எஸ்டிமேட், தட் இஸ் தி மார்க்கெட் வேல்யூ. ஓகே. ஸோ திஸ் இஸ் தி புக் வேல்யூ அண்ட் திஸ் இஸ் தி மார்க்கெட் வேல்யூ. And then your cost of capital, CC na, this is known as cost of capital. So ஒரு specific source of finance obtain பண்ணும்போது எவ்வளோ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அந்த கம்பெனிக்குன்னு பார்க்கும்போது 14% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலுக்கு 14% காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். அண்ட் தென் ஈக்விட்டி கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா அதோட காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இஸ் 17%. அண்ட் 16% டெப்ட் இருக்கும்போது காஸ்ட் ஆஃப் டெப்ட் பார்த்தீங்கன்னா 8%. ஸோ திஸ் இஸ் தி காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இன்ஃபர்மேஷன். And they have asked us to calculate a weighted average cost of capital using book value weights and market value weights. ரெண்டுத்து மூலமா நம்மள calculate பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு புக் வேல்யூ வெயிட்ஸ் மார்க்கெட் வேல்யூ வெயிட்ஸ் தனித்தனியாக நம்ம கால்குலேட் பண்ணி காட்டணும். ஓகேங்களா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ல ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து அவங்களே கொடுத்துட்டு நம்மள வந்து வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அண்ட் ஒரே ஒரு அமௌண்ட் காலம் மட்டும்தான் அதுல இருந்தது. இதுல அப்படி கிடையாது. புக் வேல்யூ மார்க்கெட் வேல்யூ ரெண்டு தனித்தனியாக நம்ம வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கால்குலேட் பண்ணணும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, புக் வேல்யூ வெயிட்ஸ்க்கு மட்டும் புக் வேல்யூ வெயிட்டை கால்குலேட் பண்ணுன்றதுனால வெறும் அதுக்கான இன்ஃபர்மேஷன் இதை மட்டும் எடுக்கணும். ஸோ இதை ஸ்கிப் பண்ணிட்டு இப்போதைக்கு நம்ம டேபிள் ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க சொல்யூஷன். ஸோ சோர்ஸ் எழுதிக்கோங்க, amount, this is the book value, whatever information in the first column, this is the your book value information, அதோட amount. And then நம்ம ப்ரொபோர்ஷனோட தானே காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை மல்டிப்ளை பண்ண போறோம், அதனால ப்ரொபோர்ஷனுக்கு ஒரு காலம் விட்டுருங்க. பட் தே ஹாவ் நாட் கிவன் இன் தி டேபிள், கொஸ்டின்ல கிடையாது. நம்ம தான் ப்ரொபோர்ஷன் டு டோட்டல் கால்குலேட் பண்ண போறோம். ஓகேங்களா? அதுக்கு ஒரு காலம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் காலம் பாத்தீங்கன்னா நம்மளோட கொஸ்டின்ல கொடுத்துருக்கக்கூடிய காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஸோ அதை வந்து ஒரு காலம்ல எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா சோர்ஸ் எல்லாத்தையும் வந்து லிஸ்ட் டவுன் பண்ணிக்கோங்க. சோர்ஸ் வந்து 14% ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் தட் யூ மென்ஷன் ஹியர், ஈக்விட்டி கேபிட்டல் மென்ஷன் இட் ஹியர், 16% டெப்ட் ரைட் ஓவர் ஹியர். அண்ட் தென் அமௌண்ட் காலம் எல்லாத்தையும் இதெல்லாம் ஃபில் அப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இந்த காலமும் நம்ம அப்படியே 14%, 17%, 8% இதையும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ப்ரொபோர்ஷன் இந்த கொஸ்டின்ல கிடையாது, நம்ம தான் கால்குலேட் பண்ணோம். மார்க்கெட் வேல்யூ ஜஸ்ட் விட்டுருங்க, ஏன்னா இதை வந்து நெக்ஸ்ட் டேபிள் ஃபார்ம் பண்ணி நெக்ஸ்ட் மார்க்கெட் வேல்யூ வெயிட்ஸ் யூஸ் பண்ணும்போது அப்ப நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை. ஸோ அதனால இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ப்ரொபோர்ஷன் ஆஸ் யூ நோ, ப்ரொபோர்ஷன் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கா எடுத்துட்டு அதோட டோட்டலோட டிவைட் பண்ணுவோம். டோட்டல் வந்து அவங்களே 10 லேக்னு கொடுத்துட்டாங்க, அதனால பிரச்சனை இல்லை. இல்லை கொடுக்கலனாலும் நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நம்மளுக்கு. ஸோ 2 லேக்கோட 10 லேக்கை டிவைட் பண்ணிங்கன்னா இந்த 0.2 உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது என்ன பண்ணுங்க, 5 லேக்கோட 10 லேக்கை டிவைட் பண்ணுங்க, யூல் பி கெட்டிங் 0.5. அடுத்தது 3 லேக்கோட 10 லேக்கை டிவைட் பண்ணுங்க.
ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா 0.3 கிடைக்கும். ஸோ இப்படி தான் ப்ரொபோர்ஷன் டு டோட்டல் அதை வந்து ப்ரொபோர்ஷனை ஃபில் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ஈஸி. WACC புக் வேல்யூ அப்படின்னு போட்டுட்டு ப்ராக்கெட்ல புக் வேல்யூ கண்டிப்பா மென்ஷன் பண்ணோம். ஸோ ஏன்னா ரெண்டு கேட்டிருக்காங்களா, புக் வேல்யூ வெயிட்ஸும் கேட்டிருக்காங்க, மார்க்கெட் வேல்யூ வெயிட்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால பி ஸ்பெசிபிக் WACC ஃபார் புக் வேல்யூ. ஸோ இப்போ என்ன பண்ணோம், ப்ரொபோர்ஷனையும் இதையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 0.2 இன்டூ 14%, 14%நே வச்சுக்கோங்க, கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிளஸ் 0.5 இன்டூ 17, 0.5 இன்டூ 17 plus 0.3 into 8. So இப்போ என்ன பண்ணோம், 0.2 into 14 பண்ணும்போது 2.8, 0.5 into 17 பண்ணா 8.5, 0.3 into 8 பண்ணா 2.4. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 2.8 plus 8.5 plus 2.4 மூணுத்தையும் ஆட் பண்ணுங்க. You'll be getting 13.7%. So this is your WACC book value, 13.7%. You have to mention in percentage. Okay, so இதுதான் வந்து புக் வேல்யூ வெயிட்ஸ்க்கான மெத்தட் எப்படி போடணும் அப்படின்றது. இதே மெத்தடை நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, அடுத்தது இந்த காலமை தூக்கிட்டு வெறும் இந்த மார்க்கெட் வேல்யூ இந்த காலம் மட்டும் போட்டுப்பீங்க. இதுக்கான ப்ரொபோர்ஷனை கால்குலேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ சம் வந்து லென்த்தியா இருந்தாலும் கால்குலேஷன் வந்து வெரி வெரி சிம்பிள் அண்ட் வெரி வெரி ஈஸி டு கேப்சர் திஸ் ஒன். ஸோ ஜஸ்ட் லைக் தட் வந்து என்ன பண்ண போறீங்க, ப்ரொபோர்ஷன் சில சம்ல ப்ரொபோர்ஷன் கொடுத்துருவாங்க, அப்ப பிரச்சனையே இல்லை. ப்ரொபோர்ஷன் கொடுக்கலனா எப்படி கால்குலேட் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன் இப்போ. ஸோ அதை வந்து ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. புக் வேல்யூ வெயிட்ஸ் மார்க்கெட் வேல்யூ வெயிட்ஸ் ரெண்டும் தனித்தனியா பண்ணுங்க அப்படின்னாலும் வெரி வெரி ஈஸி. புக் வேல்யூக்கான இன்ஃபர்மேஷனை ஒரு டேபிள்ல போட்டு அதுக்கான ப்ரொபோர்ஷன், அதுக்கான காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், ஸோ புக் வேல்யூ தகுந்த மாதிரி WACC ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க. அடுத்தது இப்ப பார்க்க போறது வந்து மார்க்கெட் வேல்யூ இதை வச்சு நம்ம போட போறோம். ஸோ சிமிலர்லி சேம் டேபிள் ப்ரொசீஜர், அதே மெத்தட் தான். சோர்ஸ் என்னென்னலாம் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களோ அது எல்லாம் எடுத்துக்கோங்க. இந்த அமௌண்ட் காலம் புக் வேல்யூ, ஸோ அதனால இதை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த மார்க்கெட் வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு அடுத்த காலம் வந்துட்டு ப்ரொபோர்ஷனுக்கு ஒரு காலம் வச்சுக்கிட்டு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் CCயை ஒரு காலமா வச்சுக்கோங்க. அதை தான் இங்க வந்து போட்டிருக்கேன் நான். ஸோ சோர்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாம். சில டைம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்றுல சோர்ஸ் நில்லுன்னு இருக்கும், ஒரு ஸ்பெசிபிக் சோர்ஸ் வந்து இதுல அமௌண்ட் காமிச்சிருப்பாங்க, இதுல இருக்காது, அப்ப நில் 0. ஓகேங்களா? அது வந்து 0வா தான் இருக்கும், நம்மளுக்கு கிடையாதுன்னு அர்த்தம். ஏன்னா ரெண்டு எல்லாத்துலயுமே எல்லாமே இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது வந்து நம்ம. ஸோ அதனால வந்துட்டு சில பாத்தீங்கன்னா இருக்காது, சில இடத்துல வந்து நில்லுன்னு கூட இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஸோ சோர்ஸ் பார்த்தீங்கன்னா 14% ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் கேபிட்டல், ஈக்விட்டி கேபிட்டல் 16% இப்படி இதெல்லாம் கொஸ்டின்ல இருக்கு. 2,30,000, 7,50,000, 2,70,000 இது எல்லாமே நம்ம கொஸ்டின்ல இங்க இருக்கக்கூடியது தான். ஸோ அது அப்படியே டோட்டல் 12,50,000 அதுவும் நம்மளுக்கு பண்ணிட்டாங்க இங்க, அதனால பிரச்சனை இல்லை. பண்ணலனாலும் டோட்டல் பண்ணிட்டு அதை வச்சு டிவைட் பண்ணி போடுங்க ப்ரொபோர்ஷனை. ஸோ அடுத்த காலம் நம்மளோட ப்ரொபோர்ஷனை, இந்த ப்ரொபோர்ஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோன்றது ஆல்ரெடி வி டிஸ்கஸ்ட். ஸோ ப்ரொபோர்ஷன்ன்றது ஒரு இண்டிவிஜுவல் ஸ்பெசிஃபிக்காக எடுக்கணும். 2,30,000 டிவைடட் பை 12,50,000. ஸோ வில் பி கெட்டிங் 0.184. 7,50,000 divided by 12,50,000. You will be getting 0.6. 2,70,000 divided by 12,50,000. You will be getting 0.216. இப்ப அடுத்தது நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். This is already given in the question. 14%, 17%, 8%. So 14%, 17%, 8%. So இப்ப next நம்ம என்ன பண்ணோம், proportion calculate பண்ணியாச்சு, cost of capital போட்டாச்சு. So weighted average cost of capital market value is equal to 0.184 into 14% plus 0.6 into 17% plus 0.216 into 8%. So இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 0.184 into 14, 2.576, 0.6 into 17% you'll be getting 10.2, 0.216 into 8 வந்து 1.728. So finally 2.576 plus 10.2 plus 1.728, if you add up together you will be getting 14.504. So this is the weighted average cost of capital when market value weights are used.
your answer is 14.504. So book value weights படி நம்மளோட weighted average cost of capital எவ்வளோ 13.7% and market value weights weighted average cost of capital பார்த்தீங்கன்னா 14.504%. So this is the calculation of weighted average cost of capital.